வணக்கம். கடைசி சனிக்கிழமை பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட், ரைட்? 1ஆம் தேதி இன்னைக்கு முடிஞ்சு ஆட்டம் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம பேசக்கூடிய ஒரு சாட்டர்டேவாக இருக்கும். அடுத்த சாட்டர்டே வந்து டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. டிசிஷன் எடுக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ இந்த சாட்டர்டே இன்னைக்கு நிறைய விஷயத்த மார்க்கெட், எலெக்ஷன் அண்ட் உலக மார்க்கெட் இது மூணுமே வச்சு நம்ம கம்பேர் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். கீழே வந்து எங்களோட 2 லிங்க் இருக்கு. HDFC பேங்க் டீடைல்ஸ் இருக்கு, நீங்க ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்ல ரேசர் பேயோட லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன்ல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI பேமெண்ட் மூலமா நீங்க பே பண்ணலாம். பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் சேனலுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9444468888. சந்தேகம் இருந்தாலும் நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். மார்க்கெட் இன்னைக்கு சூப்பர் டூப்பரா எல்லாத்தையும் போட்டு அப்படி பரட்டி தள்ளிச்சு. 2 இடத்துல மார்னிங் வந்து 9:36, ரைட்? உச்சத்துல வந்து சர்க்குன்னு இப்படி வந்து அப்படி வி ஷேப் தூக்குச்சு. இதே மாதிரி 256 சாயந்தரம், ரைட்? 256ல இருந்து 259 அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல வந்து பெரிய டிராப் வந்துட்டு அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்துல தூக்குச்சு. நீங்க பேங்க் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது என்ன ஒரு பேய் ஆட்டம்னு சொன்னால் 300 ரூபால இருந்து டக்குன்னு 40 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு 36, 26, 27 ரூபாய்க்கு வந்துட்டு மறுபடியும் 500 ரூபா, 520 ரூபா வரைக்கும் போச்சு. ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பத்தி நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். இது வந்து 47,700 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 249, 250, ரைட்? 250க்கு வந்து அது 26 ரூபா 90 பைசா, 27 ரூபான்னு வச்சுங்க. அதே ஸ்டாக்கு 3.5 கூட இல்லை, 2.59 கரெக்டா 10 நிமிஷம் ஹை வந்து ஆல்மோஸ்ட் 500 ரூபா. அப்ப என்ன ஒரு ஆட்டம் ஆடி இருக்கு, என்ன ஒரு இது அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும். இது அல்கோ இல்லாத என்ன? ஓகே, அல்கோ ட்ரேடிங் சொன்னோடனே உடனே நானும் அல்கோ கத்துக்கிறேன்றது போயிடாதீங்க. அல்கோன்றது பேசிக்கா சிஸ்டம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. பட் அதுக்கான ஃபார்முலா இருக்குல்ல, எது வச்சு பண்ண போகுது அது நீங்க தானே கொடுத்தாகணும். இப்போ இன்னைக்கு வந்து மிஷின் வந்து சமைச்சு கொடுக்குதுன்றது சில பேர் சொல்றாங்க, எஸ். ஆனா அந்த மிஷின் சமைச்சு கொடுக்குதுன்னா அது வேலை தான் குறைக்குது. அதுக்கான அது என்னன்னா எவ்வளவு போடணுன்றது ஷெஃப் தானே கொடுத்தாகணும். அதே கதை தான். ஸோ என்ன இருந்தாலும், அல்கோ இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. மெயின் ஃபார்முலா அது நீங்க தான் கொடுத்தாகணும். எப்படியா இருந்தாலும் கத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஒன்று, எக்ஸிக்யூஷன் வேணா மிஷின் வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்ல ஹை வொலட்டாலிட்டி இருக்கும். இது மாதிரி வொலட்டாலிட்டி இருக்கும்னு சொன்னனால்தான் நேத்து ஒரு விஷயம் நான் வந்து சொல்லியிருந்தேன். மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் தெரியல. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 60 பாயிண்ட்ஸ், ரைட்? +60. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -82. ஆனால் நடுப்புற வந்து எல்லா ஆட்டமும் விளையாடுது. இந்த சின்ன பசங்களா இருப்பாங்க தெரியுமா, அப்பா ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா ஆஃபீஸ்ல இருந்து வரத்துக்கு நடுப்புற ஒரு விளையாட்டு விளையாடுவாங்களே, அந்த விளையாட்டு தான் வந்து மார்க்கெட் விளையாண்டுட்டு இருக்கு. பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4000 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், அதாவது ஊர் பேர் தெரியாத ஸ்டாக்ஸ் பத்தி நான் பேசல, நான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி பேசல. கேஷ் மார்க்கெட்ல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து சூப்பர் டூப்பரா பண்ண முடியும். எடுத்து பாருங்க, நம்ம போன வாரம் அதாவது இந்த ஜோஹோ மீட்டிங்ல நம்ம RVNL பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். நேத்தே வந்து ஆல்மோஸ்ட் 14% அப்பாச்சு. BEML ஆல்மோஸ்ட் 30% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன் லெஸ் தென் 15 days. இந்த ஸ்டாக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணோமா? எஸ், டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். யாரெல்லாம் ஜோஹோல வந்திருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டாக்ஸை எவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணியிருந்தேன்னு. ஹிண்டல்கோ, இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸை வந்து நம்ம சொல்லிட்டு போக முடியும். இப்போ நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி, சார் நீங்க வந்து 2%, 3% பர் மந்த் நீங்க சம்பாதிக்க முடியும்ன்றது நீங்க பேசிட்டு இருக்கீங்களே. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நான் சிபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது, சரியா? நான் என் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ நான் சிபி ரிஜிஸ்டர்டு, நான் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறேன்
அப்படின்றது கிடையாது. நான் வந்து எல்லாருமே காசு சம்பாதிக்கணும்ன்ற இதில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் எந்த விதமான டெலகிராம் சேனல் வச்சுக்கல, எந்த விதமான பெய்டு சர்வீஸ், அதாவது நான் டிப்ஸு கொடுக்குறேன், என்கிட்ட வந்து இந்த கேஷ் கொடுங்க, நிறைய சொன்ன உடனே டெலிகிராம் சேனலில் போட்டு இது என் ஃபோர்ஸை போட்டு பேமெண்ட் லிங்கை போட்டு இவ்வளோ அனுப்புங்க அவ்வளோ அனுப்புங்கன்னுவாங்க. கிரிப்டோ கரன்சி நான் பண்ணுறதே கிடையாது. இந்தியன் கமாடிட்டியும் இது வரைக்கும் நான் பண்ணல, இன்டர்நேஷ்னல் கமாடிட்டியும் கரன்சி நான் பண்ணவே இல்லை. சரியா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நான் சொல்கிறது மண்டேக்கு எடுத்துங்க, இன்ஃபர்மேஷனாக எடுத்துங்க, நாலேஜாக எடுத்துங்க, எஜுகேஷனாக எடுத்துங்க. நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், ஒரு நல்ல கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங் பண்ணுங்க. சரி, நான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன் 2% 3% பர் மந்த் பண்ணலான்றது, ரைட்? அண்ட் இன்ஃபேக்ட் அதோட ஜாஸ்தி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 6 to 8% பண்ண முடியுமா, ரைட்? இதை வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, சேலஞ்ச் மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, இன்னைக்கு வந்து பௌர்ணமி, சாயந்தரம் ஒரு 6:30 ஆச்சுன்னா பௌர்ணமி ஆரம்பம். நாளைக்கு வந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கு. இன்னையிலேருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் டெய்லி ஒரு ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ஸ்டாக் வந்து அடுத்த 2 நாள் 3 நாளில் வந்து என்ன அச்சீவ் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். இந்த சாட்டர்டே ஜோஹோ மீட்டிங்கில், ஏதாவது ஒவ்வொரு டைமும் நம்ம ஜோஹோ மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணும்போது 15 நாள்லேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம பேசுவோம். போன ஜோஹோ மீட்டிங்கில் நான் சொன்னதே, மார்க்கெட் பயங்கர வோலடைலாக இருக்கு, நான் லாங் டேர்ம்லாம் யோசிக்கல. அடுத்த வாரம் ஜோஹோ மீட்டிங் நடத்தும் போதும் என்ன சம்பாதிச்சிருக்கலான்றது நம்ம கணக்கு போடலான்னு தான் நான் பேசியிருந்தேன். அண்ட் எக்ஸாக்ட்லி வி டிட் தட். இப்போ இன்னையில இருந்து அடுத்த 1 மாதம், அடுத்த பௌர்ணமி வரைக்கும் டெய்லி ஒரு ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் 1 lakh, ஒரே 1 lakh நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு 40,000 இல்லை 30,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாக்ல வந்து என்ன சம்பாதிக்க போகிறோம். மறுபடியும் இது வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து நம்ம பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதில் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அண்ட் உங்களோட ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுத்துங்க. இதை வந்து ஒரு டெமோ தான், சரியா? அடுத்த 30 நாள் என்ன பண்ணலாம்ன்றது இது ஒன்று. ரெண்டாவது வந்து கோல்டை பற்றி நாளைக்கு வந்து ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, கோல்டு எட்டி பார்க்காத அளவுக்கு போய் டச் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 7,700 rupees பர் கிராம் வந்துருச்சு. இது வந்து 24 கேரட் பியூர் கோல்டு, ரைட்? நான் சொல்கிறது 22 கேரட் இல்லை, 22 ஆல்மோஸ்ட் 6,9 பக்கமாக டச் ஆச்சு நேற்று. ஸோ இது வந்து வாங்க முடியுமா, ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ராபப்ளி நாளைக்கு வந்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி ஒரு 20-25% டிஸ்கவுண்ட்டில் என்ன பண்ண முடியும்ன்றது ஒரு பேச்சு. இன்னொன்று சில்வர், முந்தா நேற்று வந்து ஆல்மோஸ்ட் இன்ட்ராடேல 1 lakh போச்சு. நேற்று வந்து 96,000ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, 999 குவாலிட்டி. இன்னைக்கு ரைட் நோ 95,500 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர், கோல்டு அண்ட் ஸ்டாக்ஸ், இதை வந்து என்ன பண்ணலாம்? சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் சில்வர் அண்ட் கோல்டு பற்றி நான் பேசுகிறேன். அண்ட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 1 month சேலஞ்ச் எடுத்து பார்க்கலாமே, என்ன அச்சீவ் பண்ண முடியும்ன்றது வெயிட் பண்ணலாம். அண்ட் டுவர்ட்ஸ் த ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை பற்றி நிச்சயமாக சொல்கிறேன். அடுத்த 2 நாள் இல்லை மேக்ஸிமம் மண்டே, ரைட்? நாளைக்கு வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே, மண்டே, அடுத்த 3 நாளில் வந்து அது என்ன அச்சீவ் ஆகலாம் 10% பற்றி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம், மார்க்கெட் பேய் ஆட்டம் ஆடிச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் +60 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, ப்ரீமியமில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு 68 பாயிண்ட்ஸ். இன்ட்ராடேல வந்து 134 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். பேங்க் நிஃப்டி கேட்கவே வேணாம், -82. ஆனால் ப்ரீமியமில் க்ளோஸ் ஆயிருக்கு 289 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ்னு வச்சுங்களேன். நாளைக்கு கேப் அப்பான்றது தெரியாது, பார்க்கலாம். அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் 581, ஆல்மோஸ்ட் 600 பாயிண்ட்ஸ் ஸ்விங் ஆகிருக்கு இன்ட்ராடேல. இதுதான் அந்த பேய் ஆட்டம், ரைட்? அண்ட் இன்னைக்கு வந்து ரியாலிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன் பர்டிகுலர் ஓப்ராய் ரியாலிட்டி, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஹஸ் கிவன் அ பிரேக் அவுட். அண்ட் வீக்லி சார்ட்லேயும் ரொம்ப நல்லா இருக்குது, டெய்லி சார்ட்லேயும் ரொம்ப நல்லா இருக்குது.
அண்ட் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்எம்சிஜி நல்லா இருந்துச்சு. மெட்டல்ஸ், ஹீரோ மெட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அப்படி ஜம்முன்னு பர்ஃபார்ம் பண்ண மெட்டல்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் அடி வாங்கியிருந்துச்சு. அது வந்து ஹிண்டல்கோ ஆகட்டும், ஹிந்து காப்பர் ஆகட்டும், செயில் ஆகட்டும், இவங்களாம் வந்து அடி வாங்கியிருந்தாங்க. இன்னமும் அப்படி கெத்தா மேலே நின்றுட்டு இருக்கிறது வந்து கோல் இண்டியா, ரைட். எஃப்எம்சிஜி இன்னைக்கு எப்பவும் போல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆட்டோ 50-50, ரைட். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி என்னதுன்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட், ரைட். லாஸ்ட் 3-4 டேஸாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட். இன்னைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 2%, 1.7% அப்பாக இருந்துச்சு. அண்ட் மெயின் லீடர்ஸ், ரைட், டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், அசோக் லைலாண்ட், எக்ஸைட் பேட்டரி, ஹீரோ மோட்டர் காப், இவங்களாம் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. ஸோ ஓவராலாக மார்க்கெட்டில் ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. கோல்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரைட் நவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவாக இருக்குது. க்ளோஸ் ஆகும்போது எப்படின்றது தெரியாது, பட் ரைட் நவ் ஃப்ளாட் நெகட்டிவாக இருக்குது. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு ஜர்க், முந்தா நேற்று வந்து ஒரு ஜர்க் கொடுத்து மேலே தூக்கிச்சு. ரைட் நவ் க்ரூட் எல்லாமே வந்து 1% டவுனில் இருக்குது. சாயந்தரம் பார்க்கலாமே. இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:45 கரெக்டாக பௌர்ணமி ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம வந்து ரெக்கார்டிங் முடிக்கிறோம். அண்ட் ஸோ ஈவினிங் பார்க்கலாமே, லேட் ஈவினிங் வந்து என்ன ஆகுதுன்றது. நாளைக்கு மார்னிங் அது நம்ம மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த வோலட்டாலிட்டி உங்களால் தாங்க முடியலன்னு சொன்னால் டெஃபினட்டாக எக்ஸிட் பண்ணிவிட்டு கேஷில் உட்காருங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போதும் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இன்னையிலேருந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்சைட் மூவ் எவ்வளோ தூரம் போகலாம்? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 23,500 வரைக்கும் கண்ணுக்கு தெரியுது. ஜூன் 4th 5th போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுவுமே இன்னைக்கு பேசல, எக்ஸப்ட் ஃபார் தட் நான் ஒரு ஸ்டாக் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக் வந்து ஜைடஸ் லைஃப். இது வந்து கேஷில் வாங்குங்க, ஃபியூச்சர்ஸில் வாங்குங்க. அடுத்த 3 நாள் ஞாபகம் வச்சுங்க. ஃபியூச்சர்ஸில் வாங்குறீங்கன்னு சொன்னால் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஆப்ஷன்ஸ் வாங்காதீங்க. ஏன் ஆப்ஷன்ஸ் வாங்காதீங்கன்னு சொன்னால் ஆப்ஷன் லிக்விடிட்டி இந்த ஸ்டாக்ல இருக்காது. கேஷ் அண்ட் ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் 2 ப்ரைஸுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ரீமியமில் இருக்குது, டிஸ்கவுண்ட்டில் இருக்குன்ற சொல்ல முடியாத லெவலில் இருக்குது. ஒரு உச்சத்துக்கு போயிட்டு ஒரு கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அண்ட் ரைட் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 1088 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 1055. ஸோ ஒரு 33 ரூபா டவுன் சைடில் வந்து நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கிறேன். அப்சைட் டார்கெட் வந்து 1198 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து டிப்பிக்கலி 75 மினிட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ போய் ஒரு கரெக்ஷன் வந்து மறுபடியும் அப் போகிறதுக்கான சிக்னல் கொடுத்துருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு மேக்ஸிமம் ஃப்ரைடே ஈவினிங்குள்ளே இந்த டார்கெட் அச்சீவ் ஆகணும். அப்படி இல்லைன்னா மண்டே அன்னைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, இது கேஷ்லேயும் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ்லேயும் பண்ணலாம். க்ளோஸ் டு அபவுட் 10.1% நான் கொடுத்துருக்குறேன். ரிஸ்க் இருக்குது. ஸோ ரிஸ்க்கை பார்த்து மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஞாபகம் வச்சுங்க, 30 days சேலஞ்ச். நன்றி, வணக்கம்.